அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க கோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற சித்தலூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற அங்காளம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரோடு கள்ளக்குறிச்சி டு திருவண்ணாமலை போகிற சாலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது போகும்போது திரும்புகிற எல்லா பக்கமும் ரொம்ப க்ரீனாகவே இருக்கும். நாங்கள் இருட்டாக கிளம்புனோம். ஒரு 5:30 மணி போல் தான் நாங்கள் கிளம்புனோம். இது எங்களோட குலதெய்வ கோயில். அதனால் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு பௌர்ணமிக்கு கிளம்பியிருந்தோம். நாங்கள் கிளம்பும்போது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. போக போக இந்த டைம் வரும்போதெல்லாம் விடியற் காலையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். போகும்போது ஒரு நல்ல ரைட் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாதை சூப்பராக இருக்கும். பட் நைட் டைம் இது அன்சேஃப் தான். ஒரு 7 மணி போலலாம் கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கோயிலில் ஸ்டே பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நடுவில் நிறைய இடத்துலலாம் வீடு இருக்காது. வெறுமனே ஃபாரஸ்ட்டாக அதிகமாக இருக்கும் இங்கே. ஸோ பைக்கில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7 மணிக்கெலாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கிளம்ப தேவையில்ல. பஸ்ஸில் போகிற மாதிரினா பஸ் ஃபெசிலிட்டிஸ் அங்கே அதிகமாக இருக்காது அந்த கோவிலுக்கு. மலையனூருக்கு ஈக்குவலாக இந்த அம்மன் வந்து ரொம்ப ஃபேமஸாகவே இருந்தாலும் ஆனால் இன்னும் பஸ் வசதியெலாம் அவங்க இன்னும் ரெடி பண்ணலை. நாங்கள் போனது பைக்கில் தான் போனோம். எத்தனை சாமி கும்பிட்டாலும் நம்ம குலசாமிக்கு ஈக்குவல் எதுவும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இவங்க பெர்மிஷன் கொடுத்தா தான் மற்ற சாமி எல்லாமே நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த அம்மன் கிட்ட மயான கொள்ளையில் அப்போது ஒரு பிரசாதம் தருவாங்க. அந்த பிரசாதத்தை வந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நேரில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு குழந்தை வரும் தேவை அப்படின்னா இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போனோம்னா நிச்சயமாக கிடைக்கும். கோயிலுக்குள்ளார என்ட்ரியாக ஆச்சு. வாங்க கோவிலுக்கு போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே கோவிலுக்கு ரைட் சைட்லேயே வந்து பிள்ளையார் இருப்பார். அவர்கிட்ட எல்லா வேண்டுதலையும் ஃபஸ்ட்டு எல்லாம் வச்சுட்டு நம்மளுடைய தடைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு போனதே நாங்கள் வந்து பொங்கல் வைக்க தான் போனோம். இருந்தாலும் அந்த அம்மாவை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப நாள் கழித்து போனோம். அதனால் ரொம்ப ஈகராக இருந்துச்சு போய் பார்க்குறதுக்கு. நாங்கள் போகிறப்பெல்லாம் ரொம்ப எம்ப்டியாக தான் இருந்துச்சு. கோவில் யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆஃப்டர் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஒரு 1 hour தான் இருக்கும். பார்த்தோம்னா அது அவ்வளோ ரஷ் ஆகிடுச்சு கோவில். அன்றைக்கி பௌர்ணமின்றதாலையா என்னான்னு தெரியல, கோவில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் உள்ளார போய் கிட்டக்க போய் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபையாக ரொம்ப இருந்துச்சு. அழகாக இருப்பாங்க அந்த அம்மா, பார்க்கும்போதே தெரியும். அவங்க அலங்காரம் பண்ணுற விதமும் சரி, ஒரு நாளும் அவங்க ஒரு விதமாக இருக்க மாதிரியே இருக்கும். திடீர்னு பார்த்தா சிரிச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுடைய அலங்காரத்தை பொறுத்தா அது என்னன்னு தெரியாது. ஒரு டேலியா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. சில டைம் ரொம்ப கோவமாக இருக்க மாதிரியே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு அலங்காரத்தில் வந்து காட்சியளிப்பாங்க. எப்போவுமே ஒரு ஃபேமஸான ஒரு கோவிலுக்கு போனால் மட்டும் ஒரே ஒரு மன கஷ்டம் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். உள்ளார பூஜை செய்கிற அந்த குருக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் சில குருக்கள் மட்டும் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் சொல்கிற காசை கொடுங்க. நம்மளே ஒரு மன நிம்மதிக்கு தான் போயிருப்போம். எங்கேயாச்சும் ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து மன கஷ்டம் வர மாதிரி சொல்லிவிடுவாங்களோன்னு பயந்து அவங்க கேட்குற பைசாலாம் நம்ம கொடுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். அது எனக்கு பிடிக்கவே செய்யாது. அது மலையனூர் ஆகட்டும், எங்கேயே ஆகட்டும், ஏன் அப்படி அந்தளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுற வாங்கலான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கோயிலாச்சும் அப்படி ஃபீல் ஆகிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக பொங்கல் வச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிறைவோடு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கு எந்த குலதெய்வம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எத்தனை பேருக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் குலதெய்வம் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.